நிச்சயமாக ஒருவர் சார்ந்திருக்கிற மதத்தை தவறாக பேசும்போதோ, அந்த மதத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சித்திரம் வரைஞ்சாலோ, அல்லது ஒரு ஒரு ஓவியம் வேறு ஏதாவது செஞ்சாலோ, ஒரு கலையாக சொன்னாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் இப்போ நம்ம ஒரு மீம்ஸ் போடுற மாதிரியோ செஞ்சு இப்போ அரசியல் பிரமுகர்களை விமர்சனம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டாலோ, ஏதோ ஒரு பண்ணாலும் நிச்சயமாக அது தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, மதசார்பின்மைன்றது வந்து முக்கிய கருப்பொருளாக இங்கே வைக்கப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அந்த அடிப்படையில் வந்து ஒருத்தர் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதம் சம்மந்தப்பட்ட கடவுளையோ அல்லது மத நம்பிக்கையோ வந்து புண்படுத்துகிற மாதிரி, மனம் கோன்ற மாதிரி அது இந்த 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 செயல்னால வந்து சம்மந்தப்பட்ட நபர் அவர் மனசு கோணிச்சு மனம் புண்படுது பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற அளவில் ஏதோ ஒரு ஓவியம் அல்லது வேறு ஏதோ ஒரு சிலை வடிவம் அல்லது வேறு ஏதோ ஒரு எழுத்துப்பூர்வமாக எதையோ ஒன்று செஞ்சுட்டு புண்படுத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து தண்டிக்க முடியும். அது வந்து புகார் கொடுத்து இல்லை சமூக வலைதளங்களை கொடுத்துட்டாரு அப்படின்னாலும் அது மூலயமா கூட கண்டிப்பாக நம்ம தண்டிக்க முடியும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 298 299 இந்த 2 பிரிவுலையும் சொல்கிறாங்க. அதில் வந்து அப்படி செய்யக்கூடியவர்கள் வந்து 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, அடுத்தது வந்து 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் அபராதம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இந்த அபராதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தோட பரிசீலனைக்கு உட்படுது. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒருத்தர் ஒரு மத நூலை வந்து ஒரு தவறுதலாக பேசிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த நீதிமன்றம் வந்து அவருக்கு இந்த சம்மந்தப்பட்ட நூலியை வந்து நீங்கள் ஒரு 500 பிரதி வந்து உங்களோட சொந்த காசில் அச்சிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியும் தீர்ப்பு வழங்கலாம். இல்லை ஒரு 1000 வந்து எடுத்துகிட்டு இல்லை 10,000 வந்து சம்மந்தப்பட்ட நபரில் ஒரு 50,000 சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து நீங்கள் வழங்கணும், அவங்களுடைய டொனேஷனை வந்து நீங்கள் வழங்கணும் அந்த சம்மந்தப்பட்ட மதசார்பற்ற ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியும் வழங்கலாம். அது வந்து முழுக்க முழுக்க நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இதில் வந்து மதசார்பின்மை என்பது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. இதில் முக்கியமான ஒரு சரத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25லேருந்து 26, 27, 28 இந்த 4மே வந்து ஒரு தனி மனிதனுக்கான மதம் சார்ந்த உரிமையை வந்து வரையறுத்து சொல்கிறாங்க. எந்த ஒரு மத பிரச்சாரம் வந்து ஒரு தனி மனிதர் செய்யலாம். அவருக்கு அந்த அவர் சமயம் சம்மந்தப்பட்ட அந்த கடவுளுக்காக வந்து அவர் வந்து வழிபாட்டு தலம் அமைக்கலாம். அந்த ஒரு இடம் வாங்கலாம். அந்த இடத்துல வந்து அவர் பிரச்சாரம் செய்யலாம். தனிநபர்கள்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு அவர் பிரச்சாரம் செய்யலாம். நம்ம ரோட்லாம் பார்த்துருப்போம், ஒரு துண்டு பிரதி கொடுப்பாங்க, இந்த ஒரு சமயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட செய்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு உரிமைகள். இதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, அவங்களோட வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அவர்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. நடுவுராத்தில் வந்து தொந்தரவு செய்கிறது, நல்ல நேரத்தில் வந்து அதிகபட்சமான ஒலி எழுப்பி அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது, இது மாதிரியான பொது தொந்தரவுகள் இல்லாமல் கட்டாயப்படுத்தாமல் தான் சார்ந்த மதத்துக்காக பிரச்சாரம் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து முழுக்க அனுமதிக்குது. அதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. ஒரு மத பிரச்சாரம் செய்கிறதோ, ஒரு மதம் சம்மந்தப்பட்ட நபர் வந்து அதை கொண்டு போய் மற்றவர்களிடம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதோ எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பல்வேறு மதங்கள் இருக்குது. இதில் என்னென்னா அந்த வரையறை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மதங்கள் அப்படின்னு சொல்லி போனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்டியன், முஸ்லீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நூல் இருக்குது. அந்த ஹிந்துயிசம் அப்படின்றது மட்டும் தான் வந்து சரியாக வரையறுத்து சொல்ல முடியாத மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா இதில் ஒரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா 4 வகை வேதம் இருக்குது. ரிக்கேஜு, சாம, அதர்வண வேதம் இருக்குது. இது வந்து முக்கியமானது இந்துக்கள் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தரப்பு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் எங்களுக்கு வந்து இந்த சீக்கிய மதமும் வந்து அந்த இந்து சமயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு வந்து வேறு ஒரு நூல் இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்தருடைய நூல் தான் எங்களோட முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து திருவாசகமும் திருமுருகாற்று படையும் வந்து என்னுடைய நூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இதுதான் புனிதமானது, என்னுடைய சமய நூல் அப்படின்னு சொல்லுவேன். அதனால இந்த ஒரு சமயத்துக்கு வந்து எந்த ஒரு நூல் முக்கியமானது அப்படின்றது வந்து யாரும் வலியுறுத்தி சொல்ல முடியாது. அது வந்து பொதுப்படையான ஒரு ஒப்புமையை வச்சு தான் வந்து இந்த சமயம் வரையறுக்கப்பட்டிருது. இப்போ சமீபத்தில் கூட கர்நாடகாவில் லிங்காயத் அப்படின்ற ஒரு பிரிவினர் வந்து தன்னுடைய மதத்தை வந்து தனி மதமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ண மாதிரியான செய்தியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை அப்படின்றது ஒரு கருப்பொருளாகவே இருக்குது. அந்த மதச்சார்பின்மை இருக்கிற வரைக்கும் இந்தியா என்ற ஒன்றியம் இருக்கும். அது எல்லாம் வந்து ஒரே சமயம், எல்லாம் ஒரே சமயம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு அப்படின்னு திரிக்க முயற்சி பண்ணும்போது தான் இங்கே வந்து பல்வேறு சிக்கல்கள் உருவாகுது. இந்த இந்தியா என்ற ஒன்றியம் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா பன்முகத்தன்மையோடு இருக்கிறது மிகச்சரியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மதம் சம்மந்தப்பட்ட இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.